ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 2012 சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது தான். இது நார்மலாக எல்லாத்துக்கும் ரொம்ப பேசிக்கான ஒரு இது தான். எதுக்காக இது ஒரு வீடியோவை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் நார்மலாக ஒரு சின்ன செட்டப் மாதிரி ஒரு விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி சம் பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அது ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்குவேன். மேபி நான் ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுவேன், திடீர்னு ஏதாச்சும் க்ராஷ் ஆகும், இல்லை ஏதாச்சும் ஒர்க் ஆகாமல் போகலாம். அந்த ஃபைல் அப்படியே டெலீட் பண்ணிட்டு திருப்பி இந்த ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்து மறுபடியும் ஒரு காப்பி போட்டுட்டு அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணிக்குவேன். சம் பேசிக் செட்டிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோஸ்ட் நேம், இல்லை ஐபி அட்ரஸ் வைக்கிறது, இல்லை சின்ன சின்ன டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ் ஃபார்மேட் மாற்றிக்கிறது, ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது, இல்லை ஜென்ரல் ப்ரௌசர் அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதெல்லாம் இதுலேயே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ் நான் எது யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் நான் எப்படி அடிக்கடி அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது. நம்மளோட VTeamTech சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிடும். ஸோ நான் நார்மலாக ஆர்க்கிள் virtualbox தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு OS க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 GB RAM, மேபி நான் ஒரு 4 GB கொடுத்துக்கிறேன். விண்டோஸ் 2012 என்னோடய அப்ளிகேஷனுக்கு மோஸ்ட்லி 50 GB இருந்தால் போதும். ஏன்னா டெஸ்டிங்காக ஒன்றும் நம்ம பெருசாக தேவைப்படாது. ஓகே, இப்போ ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. செட்டிங்ஸில் போயிட்டு சம் பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் செக் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டத்தில் போனோம்னா ஃப்ளாப்பி தூக்கிடலாம். ஆப்ஷனல் ட்ரைவ், இது ரேமு, ப்ராசஸர் ஒரு 2 ப்ராசஸர், அண்ட் டிஸ்பிளே, மோட் கேப்சரிங். ஓகே, ஸ்டோரேஜில் இது ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இங்கே 2012 செலக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ தேவை இருக்காது. நெட்வொர்க் பிரிட்ஜ் அடாப்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ரியல் லிக்கை அப்படியே அங்கே ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஸோ இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். Okay, that's all. Then now we just click start. ஸோ விண்டோஸ் 2012 சர்வரில் எப்படி ஏடி க்ரியேட் பண்ணுறது, DNS சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, DHCP சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அல்லது SQL சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அல்லது வேறு ஏதாச்சும் ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறதாகட்டும், ஹோஸ்ட் நேம் செட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டிப்ஸும் அடுத்தடுத்த வீடியோவாக வரும். ஸோ அதுக்கான பேசிக் OS இன்ஸ்டாலேஷன் இல்லை கான்ஃபிகரேஷன் மட்டும் நான் இப்போ பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் காமிக்குது. நான் கை ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுறேன். கை ஆப்ஷன்லேயுமே ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஸோ டேட்டா சென்டர் எடிஷன் எனக்கு பெருசாக தேவைப்படாது. ஏன்னா நான் இதுவே ஆல்ரெடி VMல தான் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நான் எந்த VMஸோ அந்த மாதிரி எதுவும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல.
100 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 100 GB நான் ஒரே பார்ட்டிஷனாக போட்டுறேன். சப்போஸ் இது உங்களுக்கு நார்மலாக பார்ட்டிஷன் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான். டிஃப்ரெண்ட்டாக பார்ட்டிஷன் பண்ணணும்னா நீங்கள் வேணுங்கிற அளவு பண்ணிக்கலாம். இன்னும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போதைக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிட்டு அடுத்தது ரீபூட் ஸ்க்ரீன், அதில் ரீபூட் ஆகி அடுத்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இன்ஸ்டால் ஆகி ரீபூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ OS இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் இதில் சம் பேசிக் செட்டிங்ஸ் நான் கான்ஃபிகர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் வந்து கண்ட்ரோல் பேனலில் ஃபயர்வால் ஆஃப் பண்ணுறது அண்ட் டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபயர்வால். ஸோ டர்ன் ஆஃப் ஃபயர்வால். Regional format date and time settings goes to here it goes to location India. Computer name is must before installing any application. நம்ம வந்து compulsory computer name கரெக்டாக வச்சுக்கணும். So I'm going here for test server.
restart later. Remote settings enable பண்ணிடுவோம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, லெஸ் செக்யூராக இருந்துட்டு போகுது அத்தென்டிகேஷனுக்கு. இதுக்கப்புறம் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸில் நாட் ஹியர், பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு adjust for best performance இந்த செட்டிங்ஸ் கொடுத்துடலாம். சம் ரியல் என்விரான்மெண்ட்டில் நாங்கள் வந்து ஓகே விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணல, விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணணும். ஆனால் அது ஒரிஜினலாக இருக்கும், நம்ம கீ இருந்ததுன்னா பண்ணலாம், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே இதுக்கப்புறம் நான் நார்மலாக வந்து ஐபி வெர்ஷன் 6 வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த பேசிக் செட்டிங்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்வால் ஆஃப் பண்ணுறது, ஒரிஜினல் செட்டிங்ஸ், டேட் அண்ட் டைம், கம்ப்யூட்டர் நேம் அண்டு ரிமோட் டெஸ்க்டாப் எனேபிள் பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறது. இது போக லாஸ்ட் செட்டிங்ஸை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல்லையே வந்து பவர் சேவிங், பவர் ஆப்ஷனில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் நான் பேசிக்காக பண்ணிடுவேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் முடிச்சதையும் ஷட் டவுன், ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண VM ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ சம்வேர் ஐ திங்க் இட் இஸ் அரவுண்ட் யூசர் அட்மின் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இருக்குது. admin virtualbox, not here. virtualbox VM Windows 2012. ஸோ இதைய நான் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப நாள் கழித்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ பாஸ்வேர்டையும் நான் டைப் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி சம் டிப்ஸையும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை நான் காப்பி பண்ணி ஒரு பெஸ்ட் லொக்கேஷன் வேறு எங்காச்சும் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நான் இங்கேருந்து ஃபைல் எடுத்து அதிலேருந்து கண்டினியூஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேசிக் டெஸ்டிங் என்வரான்மெண்ட் நான் க்ரியேட் பண்ணிக்குவேன். ஸோ என்னோடய அப்ளிகேஷன் இதில் எல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் நான் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.